வணக்கம் ராஜி. தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் தற்பொழுது நூற்றுக்கணக்கானோர் சென்னை எழிலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும், சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான கிராம உதவியாளர்கள் தற்பொழுது ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கானோர் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக சென்னை எழிலகத்தில் தற்பொழுது ஒருநாள் அடையாள உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். தற்போது தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்க தலைவர் முத்தையா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த போராட்டம் குறித்த விரிவான தகவல்களை நாம் கேட்கலாம். வணக்கம் சார். தொடர்ச்சியா எத்தனை நாட்களா இந்த கோரிக்கைகளை அரசுக்கு வச்சு வரீங்க? அதாவது வந்ததுல இந்த போராட்டத்தை முதல்ல முதலமைச்சர் ஐயா அவர்கள், அமைச்சர் ஐயா அவர்கள், வருவாய் நிர்வாக ஆணையாளர் ஐயா அவர்களிடம் அனுமதி வாங்கி 25/11/2024 தமிழகத்தில் உள்ள அனைத்து வட்டத்திலும் பண்ணியிருக்கோம். 4/12/24 தமிழகத்தில் உள்ள அனைத்து கோட்டாட்சியர்களும் பண்ணியிருக்கின்றோம். 13/12 மாலை அனைத்து மாவட்டாட்சியர்களும் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு 7/2/2025 எழிலகத்தில் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கு. என்னென்ன கோரிக்கைகளை முக்கியமா நீங்க முன் வச்சிருக்கீங்க அரசுக்கு? அதாவது 1/6/95 எங்களை அரசு முழு நேர ஊழியராக்கினாங்க 625 ஜிஓ படி. ஆனால் முழு நேர ஊழியராக அறிவித்தும் இதுவரை எங்களை முழு நேர ஊழியர் அறிவிக்கப்படவில்லை. காலமுறை ஊதியத்திலே தான் வச்சிருக்காங்க, சிறப்பு நிலை காலமுறையத்தில் வச்சிருக்காங்க. அப்புறம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசு ஆணை 362 படி 7/7/1999 இறந்த கிராம உதவியாளர்கள் வாரிசுகளுக்கு கடன் அடிப்படையில் 20% பணி வழங்கி வந்தார்கள். அவர்களுடைய வாரிசில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்ததுக்கப்புறம் அரசு ஆணை 32 படி எங்களுக்கு அந்த இதை வழங்கவில்லை. எங்களுடைய குடும்பம் நிறைய பேர் தெருவில் நிற்காங்க. அதை உடனடியாக எங்களுக்கு வழங்க வேண்டும். அதாவது தேர்தலில் சொன்ன வாக்குறுதிப்படி பழைய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து புதிய ஓய்வு ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை எங்களுக்கு தர வேண்டும். 5 கோரிக்கை நாங்கள் நிற்கும். எவ்வளவு பேர் பங்கேற்று இருக்காங்க? இந்த ஆர்ப்பாட்டம் அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அதாவது இன்று மாலையிலே எங்களுக்கு இந்த அரசு எங்களை கூப்பிட்டு பேசுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கோம். இதுல ஏதாவது முடிவானா நாங்கள் விடுவோம். இல்லை அப்படின்னா எங்க மாநில செயற்குழு கூட்டி மாநில செயற்குழு முடிவுபடி அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம். பெரிய போட்டோம். குறிப்பாக தமிழ்நாடு அரசானது, அதாவது திமுக ஆட்சியில் அமர்வதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை முக்கிய கோரிக்கையாக தற்பொழுது கிராம உதவியாளர்கள் தெரிவிக்க கேட்டோம். இந்த 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று மாலை வரையில் போராட்டமானது தொடர இருக்கிறது. குறிப்பாக அரசு தங்களை அழைத்து பேச வேண்டும் எனவும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த கட்ட போராட்டங்கள் அடுத்தடுத்து அறிவிக்கப்படும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். ராஜி.